இது அதுக்கப்புறம் நம்ம காசிக்கு போறத பத்திலாம் பேசுவோம். என்னென்ன ஒரு கன்டென்ட். Creator share button. #1 KMN. Kasi #KMN. Boonie. Live out 7 minutes. 1 watching now. 2 likes. KMN. Boonium in list. #1 chat ஓ! option button out காசிக்கு of list. போனா புண்ணியம் Double கிடைக்கும் tap to அப்படிங்கிறாங்க. activate. புண்ணியம்னா என்ன? அதானே? Orientation is locked. Rotate the back. Via ether. Leela in list. ஏ 15 நீலா, items. அனிதா இப்பதான் Double tap புரியுது. to நீலா, activate. நீ ஜிபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ நீமா. #1 KMN. KM chat options button out. தவறான வழியில ஒரு ஒரு புள்ள போகுது அப்படின்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைய வந்து சேருது அப்படின்னு ஒரு பழமொழி வச்சிருக்காங்க இல்லையா? பெத்தவங்க செஞ்ச பாவம் முன்னாடிலாம் அப்படிதான். இவன் என்ன செஞ்சானோ அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுனா, முன்னோர்கள் செஞ்ச பாவம் இவங்க குடும்பத்தை வந்து தலைமையா வந்து குடும்பத்தை வந்து வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவங்க என்ன காலகட்டத்துல என்னத்த பாவம் செஞ்சுட்டு போனாங்களோ, மத்த அந்த மாரி இந்த புள்ளைய ஆனா பாவங்கள் வந்து அவங்கள செய்யறல, பிள்ளைய வந்து சேருது. அதே ம் இன்னொன்னு, ஒரு புள்ள இப்போ ஒரு புள்ள நல்லா இருப்பான். அவன் படிச்சு நல்ல ஒரு உயர்வான இடத்துல இருக்கான் அப்படின்றப்போ, என்ன சொல்லுவாங்க? முன்னாடி பெத்தவங்க என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ, அதனால தான் இந்த புள்ள இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஒரு அந்தஸ்து நிறைஞ்ச இடத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு அப்படி பேசுவாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, பாவம் செய்யறவங்க புண்ணியத்தை தேடி போவாங்க. இந்த கிறிஸ்டின்ல பார்த்து கேட்டிருப்பீங்கல்ல, நம்ம ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா அதை போய் மற்ற சாமிங்கள்ட்ட அது இருக்கான்னு தெரியல. எல்லா சாமிங்கள்ட்டையுமே வந்து பாவ மன்னிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம ஐயோ நீங்க ஜெயமானதுன்னு பேர் வச்சிருக்கீங்க, நீங்க கிறிஸ்டினான்னு கூட எனக்கு தெரியல. அப்போ ஓகே பாயா. ஓகே நீலக்குட்டியா. அனிதாமா எனக்கு புரிஞ்சிருச்சு. மதியண்ணா ஹாய் ஹாய் ஹாய், வாங்க மதியண்ணா. வாங்க மதியண்ணா, சாப்பிட்டீங்களா? அப்படின்றப்போ இருங்க, நான் பாத்தீங்களா நம்ம ஆரம்பிச்சதே விட்டுட்டேன். பாவம் செஞ்சவன் தான் புண்ணியம் வேணுன்றதுக்காக காசியை நோக்கி ஓடுவாங்க. அவங்க மட்டும் இல்லைண்ணா, வயசானவங்க அவங்க கூட ஒரு தன்னை துறவியராக்கிட்டு அவங்களும் காசியில் போய் குளிச்சுட்டு விழுந்து எந்திரிச்சு வந்தால் நமக்கு நல்லது. நல்லது நினச்சா நல்லதே வந்து சேரும். புண்ணியம்ன்ற நம்ம நல்லது செஞ்சா நமக்கானது நமக்கே வந்து சேரும். முன்னோர்கள் செஞ்ச பாவம் நமக்கு வருது, முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நமக்கு வருது அப்படின்றலாம் கிடையாது. அதாவது ரெண்டு பேருமே ரத்த சொந்தம் இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலதான் 2 பிள்ளைங்க நல்லா பிறந்தா ஒரு பிள்ளை வந்து இப்படி பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அத உலகம் எப்படி தெரியுமா? எல்லாருமே இப்ப அது மாறி போயிடுச்சு. இப்ப யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. வயசானவங்க அந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல நான் வளர்ற வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மாவை தான். எங்க அம்மாங்க நான் ஒரு தப்புமே பண்ணல. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் சொந்தத்துல புடிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு பிள்ளைக்கு பார்வை இப்படி போனதுக்கு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு. சாமியும் காரணம் இல்லை, எங்க அம்மாவும் காரணம் இல்லை. எத்தனையோ பேர் சாமி முன்னாடி வச்சு அவங்க அவங்க கன்சீவா இருக்கிறப்போ வளகாப்பு போடுறாங்க. இதெல்லாமே இருக்கு. சில சாமிங்களுக்கெல்லாம் அதே இப்படி அந்த வயசு பிள்ளைங்க அவங்க அதே மாதிரி தான். அந்த பிள்ளைங்களுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கும் ஒரு கோயில் இருக்கு அவங்களுக்கும் நடத்துறதுக்கு. அப்படின்றப்போ இங்க யாரும் அப்படி பார்த்தா எங்க அம்மா என்ன பாவமா செஞ்சுட்டாங்க எனக்கு? அவங்க சாமி கும்பிட போனாங்க. ஏன் சாமி எங்க அம்மாவை தண்டிக்கணும்? இந்த அம்மாவும் கடவுளே நான் இந்த குழந்தைய இப்படி வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு இந்த அம்மா அப்படி நினைப்பாங்களா? அப்படியே அம்மா நினைச்சாங்கன்னா இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து ஒரு சப்போர்ட்டா நம்ம அம்மாவால இருக்க முடியுமா?
பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் அம்மா Orientation தானே. is locked. Rotate the Paula Roger. Message with via ether.